செல்வோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, மாதத்தின் முதல் சனி ஆகிய இன்று நம்முடைய தேவ அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளிலே அந்த அன்னை வாழ்ந்த எளிய வாழ்வைப் போல நம்முடைய வாழ்வும் இந்த உலகிலே அமையவும், அதன் வழியாக நாம் ஈடேற்றத்தை பெறவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். இத்திருப்பலிக்கு நம்மை தயார் செய்யும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை சிந்தித்து மனம் வருந்தி இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் அனைவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் உம் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. முதல் வாசகம். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 3 முதல் 9 மற்றும் 22 முதல் 27 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற பிரிஸ்காவுக்கும் அக்கிலாவுக்கும் என் வாழ்த்து. அவர்கள் என் உயிரை காக்க தலை கொடுக்கவும் முன்வந்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, பிற இணைத்து திருச்சபைகள் அனைத்துமே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றன. அவர்கள் வீட்டில் கூடும் திருச்சபைக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். என் அன்பார்ந்த எப்பனைத்துக்கும் வாழ்த்து கூறுங்கள். ஆசியாவில் கிறிஸ்துவை முதலாக ஏற்றுக்கொண்டவர் இவரே.
உங்களுக்காக பாடுபட்டு உழைத்த மரியாவுக்கு வாழ்த்து தெரிவியுங்கள். என் உறவினர்களும் உடன் கைதிகளுமான அந்திரோனிக்கு, யூனியா ஆகியவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். திருத்தூதர்களுள் இவர்கள் பெயர் பெற்றவர்கள். இவர்கள் எனக்கு முன் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். ஆண்டவருக்கு உரியவரான என் அன்பார்ந்த அம்பிளியாத்துக்கு வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்காக உழைக்கும் என் உடன் உழைப்பாளரான உர்பானுக்கும் என் அன்பார்ந்த ஸ்தாகிக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் எல்லா சபைகளும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றன. இந்த திருமுகத்தை எழுதி கொடுத்த தெர்த்தியாகிய நான் ஆண்டவருக்கு உரியவன் என்னும் முறையில் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். நான் தங்குவதற்கும் சபையினர் அனைவரும் ஒன்று கூடுவதற்கும் தம் வீட்டில் இடமளிக்கிற காயு உங்களுக்கும் வாழ்த்து சொல்கிறார். நகரத்தின் பொருளாளரான எரஸ்தும் நம் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழிக்காலமாக மறைப்பொருளாக இருந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகி உள்ளது என்றும், வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 145 2-5 மற்றும் 10-11 முடிவுள்ள இறைவார்த்தைகள். என் கடவுளே, என் அரசேவும் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, என் அரசேவும் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றென்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. பல்லவி. என் கடவுளே, என் அரசேவும் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமைமிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். பல்லவி. என் கடவுளே, என் அரசேவும் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. என் கடவுளே, என் அரசேவும் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, என் அரசேவும் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்பத் தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத் தகுந்தவராய் இருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசைமிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கின்றீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையால் அருவருப்பாய் இருக்கின்றது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நான் சொல்கிறத வச்சு நாம் பணத்தை வைத்திருக்கின்றோமா, பணம் அல்லது பணம் நம்மை வைத்திருக்கிறதா? நாம் பணத்தை வைத்திருக்கிறோமா அல்லது பணம் நம்மை வைத்திருக்கிறதா? இன்றைய உலகத்தினுடைய கோட்பாடு பணம் நம்மை வைத்திருக்கின்றது. திருட்டு வழியில் குருட்டு வழியில் வாழ்வை தேடினும் திருட்டு உலகம் இது, அப்படி என்று சொல்லி கவிஞன் ஒருவன் பாடினான். ஆனால் இன்று செல்வத்தின் மீது அளப்பரிய ஆவல், மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்குமே. இன்னைக்கு எவ்வளவு குயிக்கா பணத்தை சேர்க்க முடியும் என்ற கண்ணோட்டம் மக்களுடைய சிந்தனையிலே வந்துவிட்டது. அது ஆழ பதிந்து விட்டது.
செல்வமும் கடவுளும் ஒன்றா போக முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. செல்வமும் கடவுளும் ஒன்றா போக மாட்டாங்க. இன்றைக்கி குயிக்காக பணம் பண்ணுறதுக்கு ஒரு சில சிறந்த வழிகள் வந்து விட்டது. ஒன்று, அரசியலுக்கு போ, பள்ளிக்கூடம் துவங்கு, மருத்துவ மனைகளை கட்டு, இப்படி ஆயிப்போச்சு. இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் எவ்வளவு குயிக்காக நம்ம சேர்க்க முடியுமோ, அதுலேயும் நம்ம இந்தியன் மென்டாலிட்டி என்ன தெரியுமா? இவர் வாழ்க்கைக்கு சேர்த்ததோடு இல்லாமல் இவருடைய மகன் மகள்களுக்கு, அப்புறம் பேர பிள்ளைகளுக்கு, அப்புறம் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திகளுக்கு சேர்த்து வைக்கிறோம். என்ன மாதிரி ஒரு மடமை! ஆகவே தான் நான் சொன்னேன், நாம் பணம் வைத்திருக்கின்றோமா அல்லது பணம் நம்ம வைத்திருக்கின்றதா? இன்றைய உலகிலே பணம் தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்முடைய புத்தி சுவாதீனத்தை நாம் இழந்து விட்டோம். தங்கம் இன்னைக்கு இவ்வளவு விலை போனது, 1 லட்சம், கிட்டத்தட்ட 1 பவுன் 8 கிராம் தங்கம் வந்ததுக்கு காரணம் யாராவது சிந்திச்சு பார்க்குறோமா? ஆனால் எல்லா பொம்பளைங்களும் நகை கடையில் தான் இருக்காங்க. புது டிசைன் வந்துக்குது, புது டிசைன். தீபாவளிக்கு டிசைன் போயிடுச்சு, இப்போது கிறிஸ்மஸுக்கு, அடுத்தது பொங்கலுக்கு, இப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இந்தியா ஏழை நாடு அல்ல. எல்லா பொம்பளை குட்டியும் ஒரு குண்டு பணியாவது தங்கம் இருக்குது. மேலை நாடுகளில் இது கிடையாது. நானும் அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டேன். நம்ம மென்டாலிட்டி இது என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் பணம் நம்ம வைத்திருக்கின்றதா என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய ஆட்டம் பாட்டங்களுக்கு தான் நாம் அடிமையாகிறோம். அதனால் நற்காரியங்களை நற்செயல்களை செய்ய நாம் பெரும்பாலான சமயங்களிலே மறுத்து விடுகின்றோம். எதுக்காக இவனுக்கு செய்யணும், ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே தான் நற்செய்தியினுடைய கடைசி பகுதி, கடவுள் அருவருப்பாக இருக்கிறார். ஏன்? அந்த கடவுள் தானே செல்வத்தை படைத்தார். முகமதிய மதத்தில் குர்ஆனில் அழகாக சொல்லுது, இல்லை, இந்த உலகம் உன்னுடையதல்ல, கடவுள் இந்த உலகத்தை படைத்தா அது அவருக்கு சொந்தம். அவர் ஒன்றை கடன் கொடுத்துருக்கிறார். ஆனால் எவ்வளவு நிலத்தை வாங்கி போட முடியுமோ, எங்கெங்கே தரிசாக கிடக்குதோ அது எல்லாத்தையும் வளைச்சி போட முடியுமோ, இப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நீ சாகும் பொழுது இந்த மண்ணெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போக போகிற? நமக்கு கிடைக்கிறது 6 அடி நிலம்தான். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. ஆறடி நிலமே உனக்கு சொந்தமடா. கல்ற நிலம் கூட இன்றைக்கி நமக்கு சொந்தம் இல்லை. ஏன்னா ஜனத்தொகை பெருத்து போச்சு. அதனால் செத்த உடல்களை எரித்து என்னது சிறிய சிறிய மாடங்களை கட்டி அதில் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, பணத்தை சம்பாதிக்கணும், தவறில்லை. நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும், அது ரொம்ப கஷ்டம். நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதிக்கிறதுன்றது கஷ்டம். பணம் அதிகமாக போச்சுன்னா அந்த பணம் நம்மை காப்பதற்கு பதிலாக நாம் தான் பணத்தை காக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இதில் நாங்களும் விதி விலக்கல்ல. துறவற சபையில் இருக்கிறவங்க
என்னென்னத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம், எதுக்காக இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டியிருக்கிறோன்றது இல்லை, தெரியலை. பள்ளிக்கூடத்தை கட்டு சீக்கிரம் சபைக்கு சொத்து சேர்க்கணும். சபைக்கு நீ ஏன் சொத்து சேர்க்கணும்? கடவுளை நம்பி நீ வந்திருந்தினா அந்த கடவுள் உன்னை காப்பாருன்ற நம்பிக்கை உன்னுடைய மனசில் ஆழ பதிஞ்சிருக்கணும். அது இல்லை. அந்த சித்தாந்தம், அந்த எண்ணம் துறவற சபைகளிலே கூட ஊன்றி வளரவில்லை. உங்களை மட்டும் நான் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க. எங்களையே நான் குறை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இந்திய திருச்சபை, இன்னும் கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது. ஆக இது என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துகின்றதா? கடவுளோடு நான் கொண்டிருக்கின்ற உறவிலே நான் வளர்கின்றேன்னா நான் வைத்திருக்கிற பணத்தின் வழியாக? நான் பிறரோடு கொண்டிருக்கின்ற உறவிலே என்னுடைய உறவு வளர்ந்திருக்கின்றதா? இதான் கேள்வி. ஆகவே தான் நான் சொன்னேன், பணம் அளவோடு இருந்தால் அது நம்ம காக்கும். அளவுக்கு அதிகமாக போச்சு, நீங்கள் தான் பணத்தை காக்கணும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செல்வம் நமக்கு தேவை. அந்த செல்வத்தை எந்த முறையிலே நாம் கையாளுகின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். பிறந்துள்ளே ஏழை என்னை தர வந்தே, என் வாழ்வின் ஆதாரமே, என் உள்ளம் எழுந்து வா. என் வாழ்வின் ஆதாரமே, என் உள்ளம் எழுந்து வா. எத்தனை கோடி இன்பங்கள் என்னை சூழ்ந்தாலும் உந்தன் சந்நிதி ஒன்றே உள்ளத்தில் அமைதி தரும். தாயை தேடும் குழந்தையாய் தவழ்ந்து நானும் வந்தேன். தலைவனே உன்னுறவுக்கா தவங்கள் கோடி செய்தேன். விரைந்து என் உள்ளம் வா, விரைந்து என் உள்ளம் வா. இதய வாசத்திறந்துள்ளே ஏழை என்னை தர வந்தே, என் வாழ்வின் ஆதாரமே, என் உள்ளம் எழுந்து வா. என் வாழ்வின் ஆதாரமே, என் உள்ளம் எழுந்து வா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாய் இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். குறிப்பாக பணத்தின் மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற தீராத ஆவல், ஆசை, பணம் சேர்க்க வேண்டும் என்ற மனநிலை, இவைகளிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ வாழ்வழிக்க வந்த இறைமகனின் திருவுடல், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. இந்த திருமகன் அளிக்கின்ற திருவிருந்திலே பங்கு பெற அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான் பொருள் செல்வமே என் கடவுள் என்று
எனக்கென பறித்தே பொருள் செல்வமே என் கடவுள் என்று ஏழை பொருளை எனக்கென பறித்தே மனம் மாறினே மகிழ்வடைந்தேன் நான் மனம் மாறினே மகிழ்வடைந்தேன் நான் மண்மனமாக ஏழை கொடுத்தேன் உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள் என் நகமதிலே நீ வரும் திருநாள் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள் என் நகமதிலே நீ வரும் திருநாள் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன் மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன் உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருக செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.